கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும் இக்கதோனிய தேசத்திற்கு ஊழியத்திற்காக போறாங்க. அந்த ஒரு தேசம் ஒரு வித்தியாசமான தேசம். அங்க யூதர்களிடத்திலே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தேசமா இருந்தது. அங்க விசுவாசி அதிக கம்மியான உள்ள தேசமா இருக்கிறது. இவர்கள் போய் அந்த உபதேசம் சொல்லும் போது அவர்கள் யாரும் ஒரு செவி கொடுக்காத ஒரு சில யூதர்கள் இவர்களுடைய வார்த்தை கேட்காம இருக்கிறாங்க. கேட்கறதோடு மட்டும் இல்ல, புறஜாதிகளை இவர்கள் கூப்பிட்டுக்கொண்டு புறஜாதி தன்னோடு சேர்த்து கொண்டு இவர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது கல்லெறியப்பட வேண்டும் என்று எண்ணத்தோட இவர்கள் செயல்பட்டார்கள் நமக்கு அறிகிறது. வசனம் 3ல சொல்றாரு, இப்படிப்பட்ட பாடலையும் அநேக நாளுக்கு சஞ்சரித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை தைரியமாக அங்கு பிரசங்கித்தார்கள். ஆனா கர்த்தர் அவர்களை கைவிடல. கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? அடுத்த லைன் பாருங்க. இவர்கள் வசனத்தின் நிமித்தம் சாட்சியாக, அவர் சொல்லுகிற பிரசங்கிக்கிற வசனத்தின் சாட்சியாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களின் கைகளினாலே செய்ய அனுகிரகம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த அற்புதத்தெல்லாம் செய்து இவங்க எங்கெல்லாம் திட்டறவங்க அங்கெல்லாம் தாண்டி கடந்து போய் வெவ்வேறு தேசத்துல போயிட்டு அநேக அற்புதத்தை செஞ்சாங்க. அந்த அநேக அற்புதம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு சப்பானி எழுப்புறாங்க, குருடனை உண்டா நல்லபடியா ஆக்குறாங்க. ஒண்ணு செய்யும் போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இந்த ஊழியக்காரர்கள் அந்த விசுவாசியாம இருக்காங்க இல்லையா, அந்த யூதர்கள் அந்தோத்திய தேசத்திலிருந்தும் இக்கதோனிய தேசத்திலிருந்து வந்து இவர்களை கல்லால எரிந்து அடிச்சிருக்காங்க. தரன்னு அடிச்சு கல்லாலே அடிச்சு கொல்ல பார்த்திருக்காங்க, கொண்டிருக்காங்க, செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பிறகு மீண்டும் எழுந்து போகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது மாதிரி இடத்துல ஊழியர் சித்த ரத்தத்தை சிந்திருக்காங்க. ஊழியர் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அநேக பேர் நம்ம ஊழியக்காரர்களை பார்த்து பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, நம்ம காரு பங்களா ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனா அவருடைய மறுபக்கத்தை பார்க்கும்போது எவ்வளவு துயரம் இருக்குதுங்கிறது ஒரு சிலருக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா பைபிள் படிக்கிறோம்னா அவர்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த மனுஷனுக்கு போய் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று வந்த பிறகுதான் இன்னைக்கு நம்ம அழகா எடுத்து படிக்கிறோம். அந்த அவங்க செய்த ஒரு தியாகம் தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நல்லபடியா இன்னைக்கு ஊழியம் செய்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி நிறைய பாடுகள் இருக்குது. இன்னைக்கு பாடுகள் அனுபவிச்சு ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊழியம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு காலகட்டத்துல தேவனை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சிலர் மட்டும்தான், யூதர்கள் மட்டும்தான் தேவனை பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தது. பழைய ஏற்பாடுலாம் பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி புறஜாதி மக்களும் தேவனை அணுகலாம் என்று ஒரு வெளிப்படையாக காட்டுறதுக்காக தான் வந்தாரு, காட்டினாரு, பறித்தாரு, திரும்பி உயிரோடு எழுந்தார். இது ஒரு நமக்கு தெரியும். அவர் வழியில வந்தவர் தான் பவுலும் பர்னபாவும். அப்படிதான் நீ ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன இதுல ஒரு கருத்து என்னன்னா, ஒரு சிலர் அதட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் ரவுடிசம் பண்றாங்க. அவர்களுக்கு பயந்து அந்த அடித்தட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை செல்லாம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் அந்த பாடுகள்லாம் சுமந்து அந்த வார்த்தையை அந்த மக்களுக்கு எடுத்து செல்றது தான் இந்த வசனம். அதுதான் சொல்றது, பவுலும் பர்னபாவும் அநேக பாடுகள் பட்டு தேவனுடைய வார்த்தை அடித்தட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னது. அதான் நீங்க நாமெல்லாம் பைபிள் படிக்கிறங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படியாக நாமளும் ஒவ்வொருவரும் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை மற்ற தெரியாத மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் இந்த வசனம் சொல்லப்படுது. அப்படியாக இந்த வசனம் முழுசு படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.